நடிகை அன்சிகா தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தின் மூலமா தமிழுக்கு முதல்ல ஹீரோயின் ஸ்தானத்துல காலடி எடுத்து வச்சாரு. அதுக்கப்புறமா சிம்பு, விஜய் போன்ற முன்னணி ஹீரோக்களோடு நடித்து வந்தாரு. சூர்யா கூட நடிச்சிருக்காங்க. சில படங்கள் இவருக்கு கை கொடுத்து வந்தாலும் போக போக இவங்களோட படம் அந்த அளவுக்கு எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழக மக்கள் ஒவ்வொரு மாத்தையும் ஒவ்வொரு படத்திலையும் புது நாயகிகள் பார்த்து பழைய நாயகிகள் எல்லாமே ஒதுக்கி வச்சு இருக்காங்க. அந்த வகையில தான் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு பட வாய்ப்புகளே சுத்தமா கிடைக்கலங்க. அதுக்கப்புறமா ஜெயம் ரவியுடன் நடித்த ரோமியோ ஜூலியட் படம் தான் இவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இவங்களோட மார்க்கெட்டை காப்பாத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தற்போது அவர் ஜெயம் ரவியுடன் நடித்துள்ள போகன் வரும் பிப்ரவரி 2 வெளியாக இருக்கு. சமீபத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கதாபாத்திரத்தோட முக்கியத்துவத்தை கேட்டுக்கிட்டு தான் நான் எல்லா படத்தையும் நடிச்சு வந்துட்டு இருக்கேன். ஹீரோக்களுக்காக நான் எந்த படமும் நடிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, புதுமுக இயக்குநர்களோட படத்தை கூட நான் நடிக்க தயாரா தான் இருக்கேன். என்னுடைய கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா புதுமுக இயக்குநர்கள் எல்லாருமே இவங்க வெல்கம் பண்றாங்க அப்படின்றத நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, த்ரிஷா மற்றும் நயன்தாரா இவங்க எல்லாம் தனிப்பட்ட கதாநாயகிகளா நடிச்சு இருக்காங்களே, அவங்கள மாதிரி நீங்களும் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில் தாங்க ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க 2 பேருக்குமே ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு அந்த அளவுக்கு வயசாகல, அப்படி எனக்கும் வயசாகும் போது நானும் அந்த மாதிரி நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. ஆமாங்க, தமிழ் சினிமாவில் நயன்தாராவும் த்ரிஷாவும் முன்னணியில இருக்க ஹீரோயின்ஸ், இவங்க 2 பேருமே இவங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா கோமாயிட்டாங்களா. ஒரு செகண்ட் அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப சைலண்டா ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே, எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.